இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 26ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 17வது ஞாயிற்றுக்கிழமையை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய சிந்தனையை பற்றி சற்று அறிந்து கொள்வதற்கு முன்பாக, டெல்லியில் கடந்த 2 வாரங்களாக நீட் தேர்வுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற மாணவர்களுக்காகவும் மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு பெற்றோர்களே, அங்கு போராடுவது வேறு யாரும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள் தான். கல்விக்காக, கல்வி உரிமைக்காக, அந்த கல்வியில் ஒரு வெளிப்படைத்தன்மைக்காக தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு நியாயத்தை கொடுக்க இன்றைக்கு நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கத்தோலிக்க கிறிஸ்தவ குருக்களும் கன்னியர்களும் துறவிகளும் பெருமளவில் அங்கே டெல்லியில் இன்றைக்கு அந்த இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு நிகழ்ந்த அதே ஒரு எழுச்சியோடு இன்றைக்கு இளைஞர்கள் கூட்டம் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிறது, இருந்தாலும் பல இடங்களில் தமிழகத்திலும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல இளைஞர் அமைப்புகள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். நமக்கான நீதியை அமைதி வழியில் போராடி பெற்றிட நாம் எல்லோரும் ஒத்துழைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 3 வாசகங்களுமே மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது என்ன, அந்த மனித வாழ்க்கையில் நம்முடைய தேடல்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்புமிக்கவர்களே, இந்த மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது இறைவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்வது தான். அவருக்கு என்ன பிடித்திருக்கிறது, அவருக்கு எது விருப்பமாக இருக்கிறது அப்படி என்று உணர்ந்து அவருடைய அரசு இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்பப்படுவதற்காக, அவருடைய அரசு என்று சொன்ன உடனே, இறை அரசு என்று சொன்ன உடனேயே வேறு ஏதோ ஒரு அரசு என்று நினைத்து விடாதீர்கள். எந்த இடத்துல அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, சமூக நீதி இருக்கிறதோ அந்த இடத்திற்கு பேர் தான் இறை ஆட்சி. அந்த இறைவனுடைய ஆட்சி இந்த உலகமெங்கும் நிறைந்திட என்ன நமக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கிறது என்பதைத்தான் 3 வாசகங்களுமே நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்புமிக்கவர்களே, முதல் வாசகம் அரசராகமும் முதல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய பிளவுபடாத அந்த ஒன்றுபட்ட அரசு, தாவீது அரசருக்கு கீழ் இருந்த அந்த பிளவுபடாத அரசு வீழ்கிறது. அதற்கு பிறகு தாவீதினுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம், கலவரம் ஏற்படுகிறது. உரியாவினுடைய மனைவி வழியாக பிறந்த மகன் சாலமோன் தாவீது அரசருக்கு பிறகு அரியணையை ஏற்றுக்கொள்கிறார். கிபியோனில் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை இருக்கிற இடத்துல இந்த இளைஞனாக இருக்கிற சாலமோன் 20 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையின் பேழை முன்பாக மன்றாடி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுடைய கனவுல தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் அப்படி என்று சாலமோனிடத்தில் கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானா இருந்திருந்தா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன வேண்டுமானாலும் கேள் என்கிற ஒரு கேள்விக்கு, எனக்கு பணம் வேணும், புகழ் வேணும், அந்தஸ்து வேணும், இன்னும் நிறைய செல்வம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இளைஞன் சாலமோன் என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே, அடியேன் என்னுடைய தந்தையாகிய தாவீதுக்கு பதிலாக அரியணையில் ஏற்றி என்னை அரசராக்கி இருக்கிறீர். நான் செய்வதறியாத ஒரு சிறு பிள்ளை என்று தன்னையே தாழ்த்தி, இதோ உமக்கென தெரிந்து கொண்ட மக்கள் பெரும் திரளாக இருக்கிறார்கள், பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தாய்ந்து கொள்ள தேவையான ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்டார் பாருங்க சாலமன். இது தாங்க ஆண்டவருடைய நெஞ்சத்திற்கு மிகவும் நெருக்கமான, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஜெபமாக அமைந்தது. அதை கேட்ட உடனேயே ஆண்டவருடைய உள்ளம் குளிர்ந்து இவ்வாறு அவர் சொல்லுகிறார். காரணம், ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது சாலமோனுடைய இந்த மன்றாட்டு. அவர் சாலமோனிடத்தில் சொல்லுகிறார், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவை கூட நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டும் நீ கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுதே நீ கேட்டபடியே உனக்கு செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே யாரும் இருக்கப் போவதில்லை என்று சாலமோனை உயர்த்துகிறார். காரணம், சாலமன் தனக்காக எதுவும் கேட்காமல்
மக்களுக்கு நீதி வழங்கவும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் கேட்ட அந்த வரம் கொடுக்கப்படுகிறது. அன்பு மிக்கவர்களே, அதே போலத்தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது வாசகமானது திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ரோமை கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களது வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வருகிற நேரத்தில் சற்று குழப்பம் ஏற்படுகிறது. இருந்தாலும் பவுலடியார் அவர்களுக்கு மிக தெளிவாக அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், தூய ஆவியானவருடைய துணை அவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவுபட இன்றைக்கு சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். அப்படி என்றால் ஆவியானவர் யாருக்கு ஒத்துழைப்பார்? ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஒத்துழைப்பவர்களுக்குத்தான். இரண்டாவது, தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைக்கிறார். நம்ம எல்லாம் கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்படி முன்குறித்து வைத்தவர்களுக்கு என்ன செய்வார் என்பதையும் இந்த வாசகம் அழகாக சொல்லுகிறது. தாம் முன்குறித்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தனக்கு ஏற்புடையவர் ஆனவர்களை தன்னுடைய மாட்சியிலும் பங்கு பெற அவர் செய்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்பவர்களை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். கடைசியில் அவர்களை அழைக்கிறார், அவர்களை மாட்சியுற செய்வார் என்பது தான் இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகிற பாடம். மூன்றாவது வாசகம் என்பது இறை ஆட்சியை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், இறை ஆட்சி எந்த வகையில் மற்றதை விட உயர்ந்தது என்பதையும், அந்த இறை அரசுக்கு, இறை ஆட்சிக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்பதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இறை அரசு என்பது 3 விதமான உவமைகளோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறை ஆட்சி, இறை அரசு என்பது புதையலுக்கு ஒப்பானது. அதை கண்டுபிடித்த ஒருவன் தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று அந்த புதையலை அவன் பெற்றுக்கொள்கிறான், வாங்கி கொள்கிறான். இறை ஆட்சி என்பது விலையுயர்ந்த ஒரு முத்தை தேடி கொண்டு இருப்பவனுக்கு விலையுயர்ந்த ஒரு முத்து கிடைத்தவுடனேயே தன்னிடம் இருப்பதை அனைத்தையும் விற்றுவிட்டு அந்த முத்தை தன்னுடைய சொத்தாக்கி கொண்டதுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது உதாரணத்தில் தான் பல்வேறு மீன்களை உவமையாக சொல்லி அதில் அந்த வலையை வீசியவர் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயதை அவர் தேவையற்றதை கடலிலே எரிந்து விடுவார் என்று சொல்வதன் மூலமாக ஆண்டவருக்கு உரியதை முதல் வாசகத்தில் நம்ம வாசித்தது போல ஆண்டவருக்கு உரியதை எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் நாம் அதை தேர்ந்து கொள்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மை மாட்சியில் உயர்த்துவார். சாலமோனை உயர்த்தியது போல, ரோமை கிறிஸ்தவர்களை உயர்த்தியது போல நம்மையும் இறைவன் உயர்த்துவார் என்பது தான் இந்த 3 வாசகங்களுடைய அடிப்படையான ஒரு கேள்வி என்பது அன்புமிக்கவர்களே. இந்த மண்ணுலகில் ஒவ்வொரு நாளும் நாம் தெரிவுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். டிசிஷன் மேக்கிங் என்று ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய திருமுன்னிலையில் நன்மையும் தீமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒளியும் இருளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வும் சாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சிந்தை எதுவோ, ஆண்டவருடைய திட்டம் எதுவோ அதற்கு ஏற்றவாறு நாம் நம்முடைய முடிவுகளையும் தெரிவுகளையும் செய்கிற நேரத்தில் கடவுளுக்கு உகந்தவர்களாகி, கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி, கடைசியில் அவருடைய மாட்சியில் பங்கு பெறும் அளவுக்கு இறைவன் நம்மை உயர்த்துவார் என்பது தான் இன்றைய வாசகங்கள் எல்லாமே நமக்கு சொல்லித் தருகிற ஒரு அழகான பாடம். ஒரு சிறிய கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு வீட்டில் கணவன், மனைவி, ஒரு குழந்தை. அவர்கள் மூவருமே தங்களுடைய குடும்பத்திற்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கணும் அப்படின்னு ஜெபிப்பார்களாம். ஒரு நாள் 3 முதியவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு வெளியே நிற்கிறார்கள். ஒருவருடைய தலையில் எழுதப்பட்டிருக்கிறது செல்வம், இன்னொருவருடைய தலையில் எழுதப்பட்டிருக்கிறது புகழ், இன்னொருவருடைய தலையில் எழுதப்பட்டிருக்கிறது அன்பு. அப்பொழுது அந்த மூவருமே அந்த குடும்பத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் மூவரையும் அழைக்க முடியாது, யாராவது ஒருவரைத்தான் நீங்கள் அழைக்க வேண்டும் அப்படி என்று அந்த மூவருமே சொல்லுகிறார்கள். கடவுள் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். ஆகவே நாங்கள் வந்திருக்கிறோம் அன்பு, செல்வம், புகழ், இதில் யாராவது ஒருத்தர் தான் நீங்கள் அழைக்கணும் அப்படி என்று கண்டிஷனாக சொல்லிட்டாங்க. இந்த கணவன் என்ன சொல்கிறான், நம்ம புகழ் அழைக்கலாம், ஏன்னா இந்த ஊரில் புகழோட பெருமையோடு நம்ம வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே மனைவி சொல்கிறாங்க, ஐயோ அது வேணாங்க, புகழை வச்சு என்ன பண்ணுறது, நம்ம செல்வத்தை கேட்கலாம், செல்வம் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், பல வீடுகளை கட்டலாம் அப்படின்னு மனைவி என்ன சொல்கிறாங்க, செல்வத்தை கூப்பிடுங்க அப்படின்னு, செல்வத்தை கூப்பிடுங்கன்னு மனைவி சொன்னாங்களாம். அப்போ அங்கே இருந்த குழந்தை சொன்னதான், அப்பா எதுக்குப்பா செல்வம், எதுக்குப்பா புகழ்,
நம்ம 3 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னா அன்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்ன உடனேயே சரி, குழந்தை சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெற்றோர்கள் குழந்தையோடு சென்று அன்பு மட்டும் உள்ளே வாங்க, மற்றதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பு உள்ளே நுழைந்த உடனேயே செல்வமும் உள்ளே நுழைந்தது, புகழும் உள்ளே நுழைந்தது தான். அப்பொழுது அந்த மூவரும் சொன்னார்களா, நீங்கள் புகழை மட்டும் அழைத்திருந்தால் புகழ் மட்டுமே உள்ளே வந்திருப்பார், செல்வத்தை மட்டும் அழைத்திருந்தால் செல்வம் மட்டும் உள்ளே வந்திருப்பார். ஆனால் நீங்கள் அன்பை அழைத்ததால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் அன்பு இருக்கிற இடத்துல நாங்கள் எப்பொழுதுமே இருப்போம், அதனால தான் 3 பேரும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பு மிக்கவர்களே, இந்த மனித வாழ்க்கையில் அன்பு தாங்க பிரதானம். கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ்வது தாங்க மகிழ்ச்சியை தரும். கடவுளுக்குரியதை தேடுவது மட்டும்தாங்க நம்முடைய வாழ்க்கையில் பெரும் புதையலாக இருக்கும். ஆகவே பெரியவற்றிற்கு ஆசைப்படாமல் பேராசையோடும் சுயநலத்தோடும் வாழ்ந்து விடாமல் கடவுளுக்குரியதை தேடுங்கள். கடவுள் உங்களை உயர்த்துவார், மாட்சிமைப்படுத்துவார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.